ஒரு ஒரு அது ஒரு விஷயத்தையே ஒரு ஒரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு காமெடி அது ஆக்சுவலா. அந்த மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா நல்லா விளையாண்டு ஒலிம்பிக் லெவல்ல வரணும். அந்த அந்த விஷயம் அவருக்கு வந்து காலேஜில் மட்டும் இல்லை. அதனாலதான் இந்த புக்கை எழுதும் போதே அவர் சொன்னார், இந்த இந்த மொத்த டேட்டா அவருடைய 60 வருஷம் இந்த புக்குங்கிறது நான் என்னன்னு பாக்குறேன்னா, அவரு கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் ஜேர்னி, ஒரு மனிதனுடைய 60 வருஷத்துடைய உழைப்பு சிந்தனை. அப்படி மனிதர்கள் வந்து இந்த உலகத்தொட்டு ஒரு நாள் இன்னைக்கோ ஒரு நாள் நம்ம கிளம்புவோம். கிளம்புன பிறகு வச்சுட்டு போறது ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய செயல். எத்தனை பேர்த்துக்கு நம்ம உருவாக்கி இருக்கோம், எவ்வளவு பேரை நம்ம வந்து இந்த விதையை போட்டுட்டு போயிருக்கோம். அந்த சிந்தனைங்கிறது தான் வந்து இது. இப்போ அப்படி புக்கை ஓப்பன் பண்ணும்போது 1920 பாஸ்கெட் பால் YWCA வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி அங்கிருந்தே ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி விஷன் கண்டிப்பாக எல்லா 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வரன்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். டிமாண்ட்ல முன்னாடி வந்து 10-15 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் என்னுடைய ஸ்போர்ட்ஸோடைய டிமாண்ட்ல 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். இது வந்து அந்த இதுதான் இந்த பட்டிவீரம்பட்டில இருந்து பிளேயர்ஸ் உருவாகும்போது சில டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, சில டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இல்லை. ஸோ அப்போ வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வரணும். நான் திருச்சியில இருந்து சென்னை வந்தேன். அப்ப திருச்சியில் அப்ப ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கிடையாது. அப்ப 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வரணும். இதுதான் வந்து டேலண்ட் ரிசர்ச் விங் கிராஸ் ரூட் லெவல்ல உருவாக்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கிடையாது. நேரு ஸ்டேடியத்துக்கு இங்க வரணும், ஆனா அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து 10 ஒலிம்பிக்ஸ் அகாடமிஸ் கொண்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 10 ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேடியத்தோட வேல்யூ குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் இருக்கும். ஒரு 36 கேம் விளையாடுற மாதிரி ஒரு ஒலிம்பிக்ஸ் அகாடமிஸை வந்து 10 டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வரும். அது இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து நேரா ஒலிம்பிக் அகாடமி, அங்கிருந்து பெரிய பெரிய இந்த மாதிரி நேர் ஸ்டேட் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டேடியத்துல ஒரு ஒலிம்பிக்ஸ் லெவல்ல உருவாக்கணும். ஸோ இதுதான் விஷன். பாஸ்கெட் பால் மட்டும் 36 கேம். அதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி இருந்தாரு. வாலிபால் நிறைய உருவாக்குனாங்க. நடுவில் திருப்பியும் அங்க அதே அசோசியேஷன் பிரச்சனை, ஆல் இண்டியா அசோசியேஷன் பிரச்சனை. இந்த 10 வருஷம் அப்படியே வாலிபால் அப்படியே டவுன் ஆகுது. ஸோ நிறைய பிரச்சனைகள். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களே விவசாயிகளுடைய பசங்க, ரொம்ப வறுமையா இருக்கக்கூடிய பசங்க, ஃபிஷர்மேனுடைய பசங்க, ஊர்ல இருந்து பட்டிவீரம்பட்டி, இந்த பக்கம் தஞ்சாவூர், கடலூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா பசங்க தான் வந்து அந்த மெடலை நோக்கி ஒரு இந்தியாவுக்கு விளையாடணும், தமிழ்நாடு நோக்கி விளையாடணும். ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போதான் அந்த 3% ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். என் கண்ணு முன்னாடியே தட்சிணாமூர்த்தி சார் தெரியும். என் கண்ணு முன்னாடியே இதே நேரு ஸ்டேடியத்தில் ஜெயவேல்னு ஒரு வாலிபால் பிளேயர், இந்தியன் பிளேயர், அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் ஜாப் கிடைக்கல, 26 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சூசைட் பட்டு இறந்துட்டாரு ஆக்சுவலா. அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஸுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிரியேட் பண்றதுக்கு நியூ பாலிசி வந்து ஹானரபிள் சிஎம் சொல்லியிருக்கோம். இன்னும் அதிகமான வேலை வாய்ப்பை ஸ்போர்ட்ஸ்மேன் யூனிவர்சிட்டி விளையாண்டாலே ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உருவாக்கணும். ஸோ எல்லாராலையும் நேஷனல்ஸ் விளையாட முடியாது, எல்லாராலையும் போய் கோல்டு எடுக்க முடியாது. ஸோ ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் நேஷனல் கேம்ஸ், யூனிவர்சிட்டி லெவலில் கோல்டு மெடல் எடுத்தா, சில்வர், பிரான்ஸ் மெடல் எடுத்தால் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி என்னுடைய டிராவலில் இந்த நேரு ஸ்டேடியத்துல இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்து, ஃபுட்டுல இருந்து, அகாமடேஷன்ல இருந்து, இன்னைக்கும் ரூம் நம்பர் 5051 போனேன். இன்னைக்கும் அதே பழைய கட்டில், அதே ஃபேனு, அதே டாய்லெட்டு, இன்னும் அப்டேட் பண்ணப்படலை. ஸோ இப்போதான் எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலையும் அப்டேட் பண்ணி ஏர் கண்டிஷன் ரூமா மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒர்க்காக இருந்தாலும் ஒரு ஒலிம்பிக் பிளேயரை உருவாக்கணும்னா ஒரு அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு 50 லட்சம் 60 லட்சம் ஒரு மெடல் கொடுத்து ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கு. ஆனா ஒரு பையனோ ஒரு பாயோ ஒரு கேர்ளோ ஒரு கேமை சூஸ் பண்ணும் பொழுது 8 வயசுல இருந்து சூஸ் பண்ணா ஒலிம்பிக் மெடல் 18 to 20 ரீச் பண்ண முடியும், நம்மளால முடியும். ஆனா அந்த 8 ஏழுல இருந்து அவங்க ஒலிம்பிக் மெடல் வரைக்கும் கவர்மெண்ட் ஷுட் பேக்கப். கவர்மெண்ட் ஒரு அப்பாவும் அம்மாவும் இருக்கணும். ஏன்னா ஒரு ஒலிம்பிக் விளையாடணும்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும். அது ஒரு விவசாயினாலேயோ ஒரு ஃபிஷர்மேனாலேயோ இல்லை ரொம்ப ஏழ்மையிலேருந்து வரவங்களோட செலவு பண்ண முடியாது. அதனால தான் எல்லாரும் ஒரு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு 25-30 வயசுலேயே ஸ்போர்ட்ஸை விட்டுடுறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களால புஷ் பண்ண முடியல. இன்டர்நேஷனல் மெடல் எடுக்காத காரணம் வந்து நம்ம கிட்ட டேலண்ட்ஸ் இருக்கு, பட் ப்ராப்பரான பிளான் இல்லை, எக்ஸிக்யூஷன் இல்லை, விஷன் இல்லை. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான்
முன்னாடிலாம் 200 crores 200 crores 300 400 crores தான் இருக்கும். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் 1200 crores பட்ஜெட் 4 டிஜிட்டா ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்கு. அதில் ஆனரபிள் சிஎம் முதலமைச்சர் கேபிட்டலுக்காக எவ்வளோ வேணா செலவு பண்ணுங்க, கேபிட்டல் மீன்ஸ் இந்த மாதிரி ஸ்டேடியம் கட்டுறது, நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு எவ்வளோ வேணா செலவு பண்ணுங்க அப்படிங்கிறதும் பதிவு பண்ணியிருக்காரு. அதனால கண்டிப்பாக 1994 மேடம் ஜெயலலிதா அம்மா இந்த ஸ்டேடியத்தை உருவாக்குனாங்க அப்போ ஸ்டாஃபா டோர்னமெண்ட் அப்போ. அதுக்கப்புறம் சென்னையில் தமிழ்நாட்டில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கப்படலை. கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இந்த 5 வருஷத்துல கண்டிப்பாக அமெரிக்கா மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் அகாமடேஷன்ஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டர்நேஷனல் டவுனில் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். உங்களை மாதிரி நிறைய கோச்சஸை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக புக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. கண்டிப்பாக இந்த புக்கை நாங்கள் வாங்கி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கும் கண்டிப்பாக ஒரு லைப்ரரி வந்து கொண்டு வர சொல்லியிருக்கோம். ஏன்னா நான் படிக்கும்போது எனக்கு நிறைய படிக்க பிடிக்கும். ஆனால் புக்ஸை வந்து நான் நிறைய வெளியிலேருந்து வாங்கி எனக்கான ரூமில் வைக்கிறது கூட அன்றைக்கி வந்தது கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லையும் ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். அதில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்க, யார் யாரெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன்லேருந்து கிளம்பி இப்போ மேலே வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு நிறைய என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரிஸ். பொதுவாகவே நிறைய பெயின் இருக்கும், நிறைய வழிகள் இருக்கும். ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். படிக்கணும், விளையாடணும், அதே நேரத்தில் ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து 2 வேலையை ஒரே நாள் செய்ய வேண்டியது. ஒரு பக்கம் எஜுகேஷன், இன்னொரு பக்கம் ஹை இன்டென்சிவ் ப்ராக்டிஸ். மார்னிங் 3 hours, ஈவினிங் 3 hours, தென் காம்படிஷன். வருஷத்துல கிட்டத்தட்ட 6 மாதம் வெளியூர்லேயே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்கூலை விட வேண்டியது இருக்கும், காலேஜை விட வேண்டியது இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்லாம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம். அந்த டஃப்பான சுச்சுவேஷன்லேருந்து வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஒலிம்பிக் மெடலை ரீச் பண்ணுறதுக்குள்ளே இந்த கேட்டகரியில் பர்டிகுலர் இன்ஜுரி ஆச்சுன்னா அதோட பிளேயர் ஓவர். அமெரிக்காவில் இன்ஜுரி ஆச்சுன்னா 6 monthsல அவன் ரெக்கவரி ஆகி வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணோம். செரீனா வில்லியம்ஸை பற்றி படித்தா ஒரு பாசிட்டிவ் வரும். ஒரு பிளாக் அமெரிக்கனாக இருக்கும்பொழுது ஒரு கிரவுண்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்து எப்படி வேர்ல்டில் ஜெயிச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோரியை அந்த பிளேயர் படிக்கும் பொழுது ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனை தான் சாரோடைய புக்கை வந்து நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவருடைய லைஃப் மெசேஜ்ங்கிறது வந்து என்டையர் பேஸ்கெட் பாலுக்கு, அடுத்தடுத்த கோச்சஸுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இஸ் தி ஃபாதர் ஆஃப் தி கோச் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அந்த டெடிகேஷன் இருந்துச்சு. அந்த டெடிகேஷனோட இன்னும் நிறைய கோச்சஸ் தமிழ்நாட்டில் நிறைய உருவாக்கணும், நல்ல பிளேயர்ஸ் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சு ரொம்ப நன்றி சார். உங்களை எதிர்த்து விளையாண்டோம். ஆனால் நம்ம டேனியல் சார் இன்னிலேருந்து நீங்கள் நண்பர், எப்பயுமே நண்பர்கள் தான் நீங்கள், எனக்கு தெரியும். ஸோ ராஜா டேனியல் சார் அண்ட் சத்யன் சார் எப்பயுமே அப்படி நிற்பாங்க. 2 எம்சிசி இந்த பக்கம் லைலா அப்படின்னு. ஆக்சுவலாக செந்தில் செல்வன் வரலையா இன்னைக்கு? வந்துருக்காரு. ஓகே, ஸ்டேட் டீம் கோச் அவர். ஸோ அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு எனக்கு வயசு இல்லை சார். உங்களுடைய பணி சிறக்கணும், இன்னும் கிராஸ் ரூட்டில் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய அட்வைஸை நாங்கள் எப்பயும் உருவாங்குவோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.